நமக்குலாம் சின்ன வயசா இருக்கும்போது வெளியே எங்க போனாலும் இந்த நிலா நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வரும். என்னடா இது ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணுன்னு டக்குன்னு நின்றா அதுவும் நிற்கும், நடந்தா அதுவும் கூட ஃபாலோ பண்ணும். அப்போலாம் அதுவே பெரிய மிஸ்ட்ரி தான். அந்த மாதிரி வானத்தை தெரிஞ்ச 5 வித்தியாசமான விஷயங்களை பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிளான ரீசன்ஸ் பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நார்வேல இருக்கிற மக்களுக்கு வானத்துல ஸ்பைரலா ப்ளூ கலர்ல லைட் தெரிஞ்சிருக்கு. நார்வேலயும் ஸ்வீடன்லயும் நிறைய பேர் இந்த வீடியோல கேப்சர் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு சுத்தி ஒரு பெரிய ஸ்பைரலை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிருக்கு. அங்க இருக்கிற மெட்டீரியலாஜிக்கல் இன்ஸ்டிடியூட்க்கு நிறைய பேர் கால் பண்ணி அவங்க பார்த்தது என்னன்றதை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பண்ண ஒரு மிசைல் டெஸ்ட் ஃபெயில் ஆகி மிசைல் அட்மாஸ்பியருக்கு மேல சுத்திக்கிட்டே போனது அப்படி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2015 கசகஸ்தான்ல கருப்பு கலர்ல ஒரு பெரிய ரிங்கு வானத்துல பறந்துருக்கு. பத்து நிமிஷத்துக்கு மேல காத்துல அப்படியே ஃப்ளோட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிருக்கு. இதை நேர்ல பார்த்தவங்களாம் அதுதான் நரகத்துக்கு போற வாசல்னு ஒரு பொருளை கலப்பி விட்டு அதுவும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தீபாவளிக்கு வெடி வெடிக்கும் போது சில டைம் ரிங் ஷேப்ல புகை வரும்ல, அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சதுனால வந்த புகை தான் அதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 2020 பாகிஸ்தான்ல லாகோர் அப்படின்ற இடத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சின்ன வயசுலாம் மொட்டை மாடியில இருக்கும்போது மேகத்தோட ஷேப்பை வச்சு அது இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி விளையாடிட்டு இருப்போம். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு வேற ஆங்கிள் பார்த்தாதான் லைட்டா அந்த மேகத்துல ஏதாவது ஒரு ஷேப் தெரியும். ஆனா அதுவும் கொஞ்ச நேரத்திலே மறைஞ்சு போயிடும். ஆனா 2013 கனடால பக்காவான டீடைலிங்கோட மேகத்துல ஒரு ஃபேஸ் தெரிஞ்சிருக்கு. கண்ணை சுத்தி இருக்கிற குழி, மூக்கோட ஸ்ட்ரக்சர், லிப்ஸ், சின்ன எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கு. ஆனா கொஞ்சம் செகண்ட்லயே இந்த ஷேப் மறைஞ்சு போயிடுச்சு. இத பார்த்தவங்க எல்லாம் கடவுள் தான் மேகத்துல தெரிஞ்சாருன்னு முடிவே பண்ணிட்டாங்க. தூண்லயும் துரும்புலயும் இருக்கிறவரு மேகத்துல இருக்க மாட்டாரா? 2018 நியூயார்க் சிட்டில திடீர்னு ஒரு நாள் நைட்டு வானம் ஃபுல்லா பிரைட்டா ப்ளூ கலர்ல க்ளோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டா அந்த டைம் கரண்ட் வர போனதுனால அந்த இருட்டுல எல்லார் வீட்டு உள்ள வரைக்கும் அந்த ப்ளூ கலர் லைட் தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு தெரியாம மொத்தம் நியூயார்க் சிட்டியும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிருக்கு. உலகம் ரெண்டா பழகுது, ஏலியன்ஸ் எல்லாம் உள்ள வர போறாங்க அப்படின்னு பப்ளிக் நடுவுல ஏகப்பட்ட பேச்சு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளவு பெரிய விஷயத்துக்கும் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் தான் காரணம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சதுனால கரண்ட் போயிருக்கு. வெடிச்சதோட நிக்காம அது எரிய ஆரம்பிச்சதுனால, அதுவும் ப்ளூ கலர்ல எரிய ஆரம்பிச்சதுனால இருண்டு போயிருக்கிற அந்த ஊர்ல அந்த நெருப்போட வெளிச்சம் பிரைட்டா தெரிஞ்சிருக்கு. 2014 சைனால வானத்துல ஒரு சிட்டியே இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. சைனால மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல இந்த மாதிரி வானத்துல பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் தெரியாது நிறைய பேர் வீடியோல கேப்சர் பண்ணிருக்காங்க. அடிக்கிற வெயில்ல ஹைவேஸ்ல போகும்போது ரோட்ல தூரத்துல தண்ணி தேங்கி நிக்கிற மாதிரி தெரியும். பாலைவனத்துல கூட இந்த மாதிரி காணல் நீர் தெரியும். வெயில் அடிக்கும் போது நம்ம சர்ஃபேஸ்ல இருக்கிற காத்து மேல இருக்கிற காத்தை விட ஹாட்டா இருக்கும். சோ அந்த கூலா இருக்கிற ஏர்ல இருந்து ஹாட்டா இருக்கிற ஏருக்கு லைட் பாஸ் ஆகும் போது அந்த லைட் பெண்ட் ஆகி மேல இருக்கிற வானத்தோட ரிஃப்ளெக்ஷன் தூரத்துல தண்ணி மாதிரி தெரியுது. இதே சர்ஃபேஸ்ல இருக்கிற காத்து மேல இருக்கிற காத்தை விட கோல்டா இருக்கிற இடங்கள்ல கீழே இருக்கிற ஆப்ஜெக்டோட ரிஃப்ளெக்ஷன் இன்வெர்டடா மேல தெரியும். இந்த இல்யூஷனுக்கு பேரு மிராஜ்னு சொல்றாங்க. அந்த இல்யூஷனோட எக்ஸ்ட்ரீம் தான் நீங்க இப்ப பார்த்த வீடியோ. இது வரைக்கும் இவ்வளவு பெரிய இல்யூஷனை யாருமே வீடியோல கேப்சர் பண்ணது இல்ல. சோ இதெல்லாம் தான் வானத்துல தெரிஞ்ச 5 ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.